தமிழகத்தின் பொற்காலமான எமர்ஜென்சி. KR அனந்த பத்மநாபன், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இமெயில் கடிதமா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25ஆம் தேதி வந்தால் போதும், விசா காலத்தில் தாங்கள் அனுபவித்த கொடுமைகள் குறித்து பெருமையாக பேச ஆரம்பித்துள்ளனர் திமுகவினர். ஆனால் உண்மையில் விசா காலத்தில் என்ன நடந்தது என்பது 70 வயது கடைந்தவர்களை கேட்டால் கதை கதையாக கூறுவார்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பதவி இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க திடீரென்று அவசர நிலை பிரகடனம் செய்தார். பொதுவாக போர்க்காலத்திலோ அல்லது நாட்டில் அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ தான் எமர்ஜென்சி அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள எமர்ஜென்சியை அறிவித்தார் இந்திரா. எமர்ஜென்சி காலத்தில் அவரை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் எவரை வேண்டுமானாலும் அவர் கவர் செய்யலாம், அரசு கைது செய்யலாம். அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டியதில்லை. இதன் பயன்படுத்தி வட மாநிலங்களில் தன் அரசியல் எதிரிகளை பழிவாங்கினார் காங்கிரசார். குறிப்பாக இந்திராவின் மகன் சஞ்சய் பல கொடுமைகளை செய்தார். அதே நேரம் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல்கள், அராஜகம் போன்றவற்றால் மக்கள் படாத பாடுபட்டனர். சர்க்கரை மூட்டை வாங்கியதில் ஊழல், கூவம் நதியை சுத்தம் செய்ததில் ஊழல் என்று பல 100 கோடிகளை சுவாகா செய்த திமுக. அத்துடன் வீரான ஊழலும் பரபரப்பாக பேசப்பட்டது. அத்திட்டத்தை எடுத்த ஆந்திர கான்ட்ராக்டர் திமுக செய்த ஊழலினால் மேலும் திட்டத்தை தொடர முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். இப்படி திமுகவின் ஊழலும் அராஜகமும் தமிழகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நிலையில் எமர்ஜென்சி வரவே இதுதான் சரியான தருணம் என்று கருதிய இந்திரா ஊழல் மற்றும் அராஜகம் செய்த திமுகவினரை பிடித்து சிறையில் எடுத்தார். இதனால் தங்களை திமுகவினர் என்று வெளியே சொல்லவே அச்சப்பட்டனர். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கண்காணிக்கப்பட்டது. வடமாநிலங்களில் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டாலும் தமிழகத்தை பொறுவரை மிசா காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று சொல்வர் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். எனவே திமுகவினர் கொடுமைகள் அனுபவித்ததாக கூறினாலும் அதுவே தமிழக மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இந்த காலம் என்று சொல்லலாம், மிக இல்லை. தியாகி நெல்லை ஜெயமணி என்ன திருடினாரா? அவர் ஏன் பிடிச்சி உள்ளே போட்டா? மிஸ்டர் அனந்த பத்மநாபன் தியாகி நெல்லை ஜெயமணி எதுக்கு உள்ளே போட்டார்? எம்ஆர் ராதாவும் அப்போ ஜெயிலில் இருந்தார். அவர் திமுககாரர்களை பார்த்து கேட்பார், என்னடா நட்டு போல்ட்டு திருடிட்டவெல்லாம் வந்துட்டீங்க, பிளேனு கப்பல் திருடினவங்களாம் வெளியே ஜாலியாக இருக்கிறான், நட்டு போல்டு திருடினவங்களை தான் பிடிச்சி உள்ளே போட்டாச்சுரா. பிளேனு கப்பல் ஹெலிகாப்டர் திருவிழாலாம் விட்டுட்டா. அப்புறம் அதே இந்திரா அதே திமுக கூட நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி கருணாநிதி காலில் விழுந்து கும்பிட்டாரு. ஒன்றை கூட்டு வச்சுக்கிட்டா. அவளை பொற்காலமான எமர்ஜென்சி நல்லா வாச்சிருக்கீங்க நீங்கள்லாம். இந்த அத்வானியை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, வாஜ்பாயை போட்டாங்க, மொராதேசியா போட்டாங்க, அதெல்லாம் தெரியுமா? தமிழகத்துக்கு பொற்காலமான ஆட்சி. அன்னிலிருந்து நான் சனியை முடிச்சது நாட்டுக்கு. ஏகே